ஞாயிற்றுக்கிழமையில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய பகுதிகள் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 3 பகுதியாக பிரித்து சொல்லியிருக்கிறார். ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய பகுதிகள். இரண்டாவது, சோத்திரம், தேவ சமூகத்தில் இருக்கும்போது கவனிக்க வேண்டியவைகள். மூன்றாவது, தேவ சமூகத்தை விட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது கவனிக்க வேண்டியவைகள். அல்லேலூயா. முதலாவது காரியம், தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னா, ஆயத்தமாகி சபைக்கு வரணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி தான் என்ன பண்ணணுமா? சபைக்கு வரணும். ஆயத்தமாகாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபைக்கு கடந்து வரக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆயத்தமாகிறதுனா என்ன? சோத்திரம், சுத்திகரித்து கொள்ளுகிறதா நமக்கு ஒரு ஆயத்தம். பாருங்க, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஊருக்கு போகிறோம், இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், இல்லை ஒரு சந்தைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் வெளியே போகிறோம் அப்படின்னா 2 காரியம் செய்வோம். ஒன்று, குளிப்போம். இரண்டாவது, ட்ரெஸ் மாற்றுவோம். இதை செஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கும்போது இருக்கிற சூழ்நிலைகள் வேறு. ஆனால் இப்போ வெளியில் நம்ம போகிறோம், அதற்கு ஒரு ஆயத்தம் பண்ணுறோம். பார்த்தீங்களா? சோத்திரம், வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு குளித்துட்டு என்ன பண்ணுவோம்? சோத்திரம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம ரஃப் ட்ரெஸ் போட்டிருப்போம், இல்லை ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்ணியிருப்போம், நேற்று போட்டிருந்த ஒரு ட்ரெஸ்ஸை கூட நம்ம உடுத்தி இருப்போம். ஆனால் வெளியில் போகிறோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணுறோம்? உடனே குளிச்சுட்டு சோத்திரம் ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு என்ன பண்ணுறோம்? நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நேராய் போகிறோம். அதுதான் ஒரு ஆயத்தம். இதுபோல நம்ம தேவ சன்னிதானத்திற்கு நேராய் கடந்து வருகிறோம். நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். என்ன ஆயத்தம்? நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும். நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை சுத்திகரித்து கொள்ளணும். எப்படி சுத்திகரித்து கொள்ளணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பலிபீடத்தின் அக்னியினாலும் சோதரன் நம்மளை நாம் என்ன பண்ணணும்? சுத்திகரித்துக் கொள்ளணும். கடந்த நாட்களில் சோத்திரம் 7 நாட்கள் சோத்திரம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? உலகத்தில் இருந்து கடந்து வந்து இருக்கிறோம். எத்தனையோ விதங்களில், கண்ணின் பார்வையில், வாயின் வார்த்தையில், சிந்தனையில், இருதயத்தின் தோற்றத்தில் சோத்திரம் அநேக விஷயங்களை கேட்டிருக்கிறோம், செய்திருக்கிறோம். இதில் ஏதாவது குற்றங்கள், குறைவுகள், தவறுகள் கடந்து வந்திருக்குமானால் அதையெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம விரும்பி சில பகுதிகள் கடந்து வந்திருந்தாலும், விரும்பாமல் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருந்தாலும், அத்தனையும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கொண்டு இந்த ஆயத்தத்தோடு தேவ சமூகத்திற்கு கடந்து வரும்போது பரிசுத்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதை தான் சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில் அந்த பகுதியை நாம் செய்கிறோம். சபை மக்களுக்காகவும் சோத்திரம் ஒவ்வொருவருக்காகவும் சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிறோம். வர முடியாதவங்க வீட்டில் இருந்து குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது என்ன பண்ணிக்கொள்ளுங்க? சுத்திகரித்து கொண்டு இந்த ஆயத்தத்தோடு தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை அநேகர் கவனிக்கிறதுல நம்ம வாழ்க்கையில கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். சபைக்கு வரும்போது ஆயத்தமாக என்ன பண்ணணும்? வரணும். அதாவது சோத்திரம் ஜெபத்தோடு கடந்து வரணும். எப்படி கடந்து வரணும்? சோத்திரம். ஆண்டவரே, இப்படி ஒரு ஆராதனைக்கு போறோம், நீங்க எங்களை தொடணும், ஆசீர்வதிக்கணும், ஆராதனை ஆசீர்வதிக்கணும், ஊழியரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும், தேவ ஜனங்கள் கடந்து வரணும், புதிய ஜனங்கள் கடந்து வரணும், எனக்கு வேண்டிய வார்த்தை மன்னா என்ன பண்ணணும்? வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு கூட என்ன பண்ணணும்? கடந்து வரணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பாருங்க, ஒரு கடைக்கு நம்ம போகும்போது ஏதோ ஒரு பொருளை வாங்கும்படி போறோம். ஆனா அதற்குரிய ரூபாவையும் எடுத்துட்டு போவோமா? எடுத்துட்டு போவீங்களா? எடுத்துட்டு போக மாட்டோமா? அதற்கு வேண்டிய ரூபாயும் என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த பொருள் எந்த அளவுக்கு வாங்குறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி 500, 1000, 100, 50 நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருவேளை 1 லிட்டர் பால் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 40 ரூபா நமக்கு போதுமானது. இல்லை கடை ஜாமா சில பொருட்கள் வாங்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 500 ரூபாய் நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்து கொண்டு போகிறோம். அப்போ தேவ சமூகத்தில் நன்மையை நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தையும் சரீர நன்மை ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறணும்னா அதற்கேற்ற ஜெபத்தோடு தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணணும்? கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. இதில் ஒரு கவனம் செலுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவரே ஆராதனைக்கு போகிறோம், ஆராதனை ஆசீர்வதிச்சு கொடுங்க. பாடல் பாடும்பொழுதே அந்த தேவ பிரசன்னம், ஆண்டவரே எங்களுடைய பாரங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கி போகணும். அதுபோல ஜெப பகுதியில் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதெல்லாம் ஜெயமாய் மாறணும். சங்கீத தியானத்தின் வழியாகவும் ஆலோசனையின் வழியாகவும் செய்தியின் வாயிலாகவும் கர்த்தர் எங்களோடு என்ன பண்ணணும்? பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு என்ன பண்ணணும்? கடந்து வரும்போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ சபைக்கு வரும்போது கவனிக்க வேண்டிய காரியங்கள், முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து வரும்போது, விசேஷித்த கூட்டங்கள், கன்வென்ஷன், உபவாச நாட்களில் கடந்து வரும்போது நாம் கவனிக்க வேண்டிய பகுதி. மூன்றாவதாய் வேதத்தை தியானித்து கடந்து வரணும். வேதத்தை
தியானித்து, ஆமை சோதரம், அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை தியானித்து கடந்து வரும் பொழுது இந்த இடத்திலும் அதே வார்த்தைகள், சில காரியங்கள் நமக்கு உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் என்ன பண்ணுவார். நம்ம வீடுகளில் தியானம் பண்ணியிருப்போம், சில வார்த்தை நம்மளோடு என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். இங்கே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்பொழுது இதே வார்த்தையை கொண்டு தானே காலையில் நம்மளோடு கர்த்தர் பேசினார், நம்மளோடு மீண்டும் என்ன பண்ணுகிறார், உறுதிப்படுத்துகிறாரே அப்படிங்கிற ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் உண்டாகும், நமக்குள்ள நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு சோத்திரம் வீட்டு பிரேயரில் ஆமை சோத்திரம் ஆராதனை எடுத்து கொண்டு இருந்தேன். ஆமை சோத்திரம் என்னோடு கூட ஊழியக்காரர் கடந்து வந்தார். அவர் தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபித்து கொண்டு இருந்தார். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என்ன வார்த்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவர் இருதயத்தில் அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது நான் அடுத்து ஒரு பாடல் துவங்குறேன், அந்த வார்த்தை அடங்கிய ஒரு பாடலை பாடுகிறேன். அவருக்கு பெரிய சந்தோஷமாயிருச்சு. சோத்திரம், கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் கொடுத்த வார்த்தையை அவர் பாடலா பாடுகிறாரே, அப்ப கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பகிர்ந்தளித்தார். இது போலதான் நீங்க தியானத்தோடு ஒரு பகுதியை வாசிச்சுட்டு தியானிச்சுட்டு வரும்பொழுது அதே வார்த்தை இங்கேயும் வரும்போது நமக்கு என்ன வந்துடும், கர்த்தருக்குள்ள சந்தோஷம் உண்டாயிரும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளோடு என்ன பண்ணுகிறார், இடைபடுகிறார் என்று சொல்லி, அதனாலதான் தியானம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், தேவ சமூகத்திற்கு ஒரு கூட்டத்திற்கு போகும், நம்ம தியானம் பண்ணிட்டு போகணும். சில சமயத்துல கர்த்தர் நம்மளோடு பேசியிருப்பார். ஆனால் நம்ம வீட்டில் தியானத்தில் பேசியிருந்தா வசனத்தின் வழியாக என்ன பண்ணுவார், பேசுவார். ஒருவேளை வசனத்துல நம்மளோடு பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் எல்லா நாட்களையும் வசனத்தோடு பேசுகிறார். ஆனா வீட்டுல தியானிக்காம வரும்போது ஆமை சோதரர், ஒருவேளை அந்த நம்ம தியானிக்க வேண்டிய வசனத்தின் வழியாக கர்த்தர் பேசுகிறதா இருக்குமானால் ஆமை சோதரர் அது நம்மோடு தான் பேசுறான்னு புரியாம போயிடும். நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஒருவேளை சோதரம் மத்தேயுல ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அன்னைக்கு வாசிக்கல, வந்துட்டீங்க. ஆனா அந்த அதிகாரத்திலிருந்து தான் இங்க பிரசங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வாசித்திருந்தால் அதிலிருந்து கர்த்தர் பேசியிருப்பார். மீண்டும் இங்க சத்திய உபதேசத்தை ஆமை சோத்திர சபையில கேட்கும்போது அது உறுதிப்படுத்தப்படும், அது நமக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரும், அது தைரியப்படுத்தும், சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துட்டு என்ன பண்ணணும், தேவ சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதனால இதில் நம்ம கவனிக்க வேண்டும். நான்காவதாக தேவ சமூகத்துக்கு வரும்போது தாமதமாய் வருகிறதை தவிர்த்து கொள்ளணும். தாமதமாய் வருகிறது என்ன பண்ணணுமா, தவிர்த்து கொள்ளணும் சொல்லப்பட்டு சில சூழ்நிலைகள் நமக்கு அமை சோதரம் கடந்து வரலாம். ஆனாலும் அமை சோதரம் அடுத்து இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கா, எதனால வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, என்ன சூழ்நிலை, அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம், அடுத்து எப்படி துரிதமாய் போகலாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் என்ன பண்ணணும், கவனம் செலுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நான் காலேஜில் இருக்கும்போது ஆமை சோத்திரம் கேட்டில் டியூட்டி போடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபை ஒவ்வொரு டியூட்டியில் போடுவாங்க. ஒவ்வொரு மாதம் மாறி மாறி வரும். அப்படி எனக்குன்னு டியூட்டி வரும். டியூட்டி வரும்போது கேட்டுக்கு முன்னால் நிற்கணும். 9 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், செக்யூரிட்டிகிட்ட சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க, கேட் எடுத்து பூட்டிடுவாங்க. எல்லாம் வந்து வெளியில் நிற்பாங்க. ஒரு சோத்திரம் அவங்களுடைய ஐடி கார்டெல்லாம் பிடிங்கிட்டு போய் என்ன பண்ணணும், பிரின்ஸ்பால்கிட்ட கொடுக்கணும். அப்போ ஐடி கார்டு இல்லைன்னா கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ உடனே நேராக பிரின்ஸ்பால்கிட்ட போகணும். அப்போ அவர் சத்தம் போட்டு இல்லைன்னா அடித்து என்ன பண்ணுவார், அப்படி அனுப்புவார். அப்போ மற்ற சோதரம் ஸ்டாஃப்லாம் நிற்கும் போது பார்த்தா ஒரு 4 ஐடி கார்டு 5 ஐடி கார்டு அப்படி தான் கொடுப்பான். நான் கொண்டு போய் கொடுக்கும்போது 60-70 கொண்டு போய் கொடுப்பேன். நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே பூட்டிடுவேன். 9 மணிக்குன்னா என்ன பண்ணிடுவேன், 8:50 பூட்டுறா அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே செக்யூரிட்டி என்ன பண்ணிடுவார், பூட்டிடுவார். சோதரம் அவங்க எப்படின்னா சோதரம் 9 மணினா 9:10 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, லிபரலாக விடுவாங்க. அது அவங்களுக்கு சாதகமாய் போயிடும். அப்படி எப்படின்னு போல அவங்க கெஞ்சு மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு ஒரு 4-5 கொண்டு போய் கொடுப்பாங்க. நான் போய் நின்னா நான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாலே என்ன பண்ணிடுறது, பூட்டிடுறது. பூட்டிட்டா சோதரம் அந்த ஐடி கார்டை எடுத்து போன பிரின்ஸ்பால் பார்ப்பார், இவ்வளோ பேர் லேட்டா என்னங்க இத்தனை பிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்க அப்படிம்பார். சோதரம் அப்படி பிடிச்சி 2 நாள் பார்ப்பாங்க. இவர் 9:50 என்ன பண்றாரு, கதவை சாத்துற. என்ன பண்ணுவாங்களே தெரியாது. அவங்க சோதரம் 8:50 8:45 உள்ள பறிஞ்சு ஓடிடுவாங்க. சோதரம் கடைசியில் ஒரே வாரம் தான், அடுத்து ஒரு ஐடி கார்டு வராது கையில். சோதரம் எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமை. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கொஞ்சம் லிபரலா விடும்போது தான் அதை அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால சோதரம் கர்த்தர் நல்லவர். மத்தேயு 25வது அதிகாரத்திலே கொஞ்சம் காலதாமதம் தான். கதவை தட்டி பார்த்தாங்க, இரட்சகர் திறக்கலை. சோதரம் உள்ளே பிரவேசிக்க வேண்டிய அந்த 5 புத்தி இல்லாத கன்னியை என்ன பண்ண முடியல,
உள்ளே பிரவேசிக்க முடியல. ஏன்னா சில வேளைகள் காலதாமதமாய் வந்தாங்க, அதற்குள்ள இரட்சகர் வந்துட்டாரு. அவன் வெளிப்பாய் இருந்தவங்க உள்ள போயிட்டாங்க. 5 பேர் புத்தி உள்ளவங்க 5 பேர் என்ன முடியல. ஏன் 5 பேர் போக முடியல? அவங்க ஆமீன் சோத்திரம் ஒன்று காலதாமதம். அவங்க மணவாளன் வரும்போது அவங்க என்ன பண்ணல இல்லை. ஆமீன் சோத்திரம். அதற்கு காரணம் என்னன்னா அவங்க ஆயத்தமா இல்லை, அவங்க கொஞ்சம் விழிப்பாய் இல்லை. இதனால சோத்திரம் அவங்க ஆயத்தமாக விழிப்பாம் இல்லாததுனால அந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்துறதுனால காலதாமதம் ஆயிப்போச்சு. காலதாமதம் ஆனதுனால இரட்சகரை சந்திக்க முடியல. கதவு பூட்டியாச்சு, கதவு தட்டியும் பிரயோஜனம் இல்லை, கதவு திறக்கப்படலை. அல்லேலூயா. அந்த இடத்துல போய் நமக்கு லாக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இறுக்கி பிடித்து சோத்திரம் சரியான பாதையில நடத்த பிரயாசப்படுகிறோம். அதனால இதுல ஒரு கவனம் செலுத்தணும். அடுத்து ஆமை சோத்திரம் 5வது பகுதியாக பிறருடன் ஒப்புரவாகாமல் மனக்கசப்போடு சபைக்கு வருகிறது. பிறரோடு ஒப்புரவு ஆகாமல் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சோதர கடந்த நாட்களில் சோதரம் செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் திருஞான பிரதருடைய தகப்பனார் மரித்து போனார். அவரை குறித்த ஒரு நல்ல சாட்சி. அவர் மரணத்தில் அவருடைய தம்பி என்னோடு கூட பேசி கொண்டு இருந்தார். அந்த அரவங்குறிச்சியிலே ரொம்ப ஏஜ்டு பர்சன்னா அவங்க 2 பேர் தான். அவருக்கு வயசு 85, திருஞான பிரதருடைய தகப்பனாருக்கு ஆமை சோதரம். அடுத்து அவருடைய தம்பி 83. அவங்க தலைமுறை அவங்க வயதில் வேற யாருமே இல்லை. அதுக்கப்புறம் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. பேர பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. சோத்திரம் பிள்ளைகளும் பேர பிள்ளைகள். அப்போ அவங்க தம்பி ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ரொம்ப வருஷமா என் மேல அவர் கோபமா பேசாம இருந்தார். ரொம்ப வருஷமா கோபமா என் மேல பேசாம இருந்தார். இப்ப சமீபத்தில் கூப்பிட்டு என்னோட கூட பேசி என்ன பண்ணார், சமாதானம் ஆகினார் என்று சொல்லி. அப்ப அதை குறித்து விசாரிச்சு பார்க்கும்போது அவரை ஒரு வேத வசனம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. அவர் மத்தேயு புஸ்தகத்தை வாசித்து கொண்டே வரும்பொழுது ஒரு வசனம் வருகிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான்கிற அந்த வசனத்தை அவர் படிச்சு வரும்போது, ஓ இப்படி ஒரு வசனம் சொல்லி இருக்கே, சகோதரனை பகைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கே, பல வருடமா நம்ம சகோதரனோடு பேசாம கசப்பா இருக்கிறோமே என்று சொல்லி அந்த வசனம் அவர் வாழ்க்கையில கிரியை செய்து அவரை கூப்பிட்டு அவரோடு பேசி சமாதானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிதான் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப சபைக்கு வருகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப அந்த வசனம் நமக்கு உணர்த்தணும்ல. அப்ப யாவரோடு சமாதானமா இருக்கணும், மனக்கசப்பா இருக்கக்கூடாது. ஒப்புரவாகுதலோடு தான் ஆமென் ஸ்தோத்திரம் சபைக்கு என்ன பண்ணணும், வரணும். இதிலே நாம் கவனம் செலுத்தணும். அப்போதுதான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதுபோல கடந்த காலங்களிலும் கூட வீலாவுடைய தாயார் ஆமென் ஸ்தோத்திரம், அவங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிறவங்க ரொம்ப ஸ்தோத்திரம் அந்த இட பிரச்சனையில பயங்கர பிரச்சனை, சண்டை. ஆமென் ஸ்தோத்திரம். ரொம்ப காலம் பேசாம இருந்தாங்க. ஆனா அவங்க சபைக்கு போய் வந்ததற்கு பின்பதாக சபைக்கு போகிற கொஞ்ச காலகட்டத்தில் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு நம்ம யாரோடு என்ன பண்ணக்கூடாது, கசப்பா இருக்கக்கூடாது, ஆமென் ஸ்தோத்திரம் சண்டை சச்சரவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஸ்தோத்திரம் தானாகவே ஆமென் ஸ்தோத்திரம் வாலண்டரியாகவே அந்த வீட்டுக்கு போய் ஆமென் ஸ்தோத்திரம் ஏதாவது கூட குறைச்சி பேசியிருந்தா அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம், ஆமென் ஸ்தோத்திரம் என்னிடத்துல தவறு இருக்குமானால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்களோடு ஒப்புரவாகி சமாதானத்தை காத்துக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதான பிரபுங்கிறத என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதனால யாவரோடு என்ன பண்ணணும், சமாதானமா இருக்கணும். பிடிக்கலைன்னா விலகி இருக்கலாம், அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனா பேசுனா நம்ம என்ன பண்ணிடணும், பேசணும். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்கள பார்த்தா ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும், ஐயா நல்லா இருக்கீங்களா, சரி ரொம்ப நல்லது, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்களுடைய பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை பிடிக்காது, ரைட் ஓகே, நம்ம ஸ்தோத்திரம் என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க கூட பேசாமலே இருக்கிறது அதுதான் மனக்கசப்பு, அவங்க ஒப்புரவாக முடியலைன்னு சொல்லி அர்த்தம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் இந்த அனுபவத்தோடு தான் சபைக்கு வரணும். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, பைபிள் இல்லாமல் சபைக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதை போன வாரம் கூட நான் சொன்னேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாமல் சபைக்கு வரக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். அதில் நாம் கவனம் செலுத்தணும். அதுபோல அறமனதுடன் சபைக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். அறமனதுனா என்ன, ஸ்தோத்திரம் போமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அறமனதோடு வரும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். என்ன ஃபோன் கால் வரும், எப்பா கொஞ்சம் முக்கியமான காரியம் வந்துரு. இவருடைய மனசுல போவோமா வேண்டாமான்னு அப்படியே இருக்கும்போது இப்படி ஒரு ஃபோன் கால் வந்தா என்ன என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க,
உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அரை மனதோடு வரக்கூடாது, முழு மனதோடு இன்னைக்கு சபைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு வரும்போது எந்த ஒரு காரியம் நம்மளை என்ன பண்ணாது, தடை செய்ய. இதெல்லாம் சபைக்கு வரும்போது கவனிக்க வேண்டிய காரியங்கள். அடுத்து ஆமை சோத்திரம், ஆராதனைக்கு வராமல் இருக்கிறது, அதற்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவது, இது நம்ம வாழ்க்கையில தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். ஆராதனைக்கே வராம போயிடுவாங்க, அதற்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆமை சோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்படணும். 8 காரியங்கள் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் கவனிக்க வேண்டிய பகுதியில் முதல் பகுதி. சபைக்கு போகும்போது 8 காரியங்கள், ரைட். சபைக்குள்ள போனதுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டிய ஆமை சோத்திரம் ஒரு 7 காரியம் இருக்கு. சபைக்குள்ள வந்துட்டோம், இப்ப எங்க வந்துட்டோம், சபைக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம். சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டிய 7 காரியங்கள் என்னன்னா, தேவனை துதிக்காமல் ஆராதிக்காமல் மௌனமா இருக்கிறத தவிர்க்கணும். எதை தவிர்க்கணும்? சபைக்குள்ள வந்து எதற்கு வந்திருக்கிறோம்? அவரை துதிக்க தான் வந்திருக்கிறோம், ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம். ஆனா சபைக்குள்ள வந்து மௌனமா இருப்பாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. சோத்திரம், நல்லா எழுத படிக்க தெரியும். டிவியில் நம்ம என்ன பண்றோம், அந்த பாட்டு வரிகளை போடுறோம், ஆனாலும் அதை கவனிக்கிறது இல்லை, பாட்டு பாடுறதில்லை, படிக்கிறதில்லை, தேவனை ஆராதிக்கிறதில்லை. இப்படி ஒரு காரியங்கள் இருக்குமானா இதெல்லாம் தவிர்த்து கொள்ளும். இல்லைன்னா வர்றதுடைய நோக்கம் என்ன? சோதரம், அப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கணும், நல்ல மார்க் இருக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்தால் நீங்களும் நானாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், போய் ஒன்று என்ன பண்ண போகிறதில்ல, படிக்க போகிறதில்ல. அதுக்கு ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிட்டா இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் என்ன உண்டாகும்? வருமானம். ஏன் காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்க? காலத்தை அப்போ போறியா, படி, போய் என்ன பண்ணணும், படிக்கணும். ரொம்ப மார்க் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, பாஸ் பண்ணணும். ஒரு 50 மார்க்காவது என்ன பண்ணணும், 100க்கு 50 மார்க்காவது எடுக்கணும். அதுக்குள்ள எடுக்க முடியல, பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ ஸ்கூலுக்கு போறதுனால பிரயோஜனம் என்ன? இப்போ காலத்தை வீணாக்கிறதுக்கா? அதே போல தான் சபைக்கு வருகிறோம். எதுக்கு வரோம்? ஆராதனைக்கு தான். கேட்ட பக்கத்தில் எங்கே போறீங்க? ஆராதனைக்கு போகிறோம் அப்படிம்பாங்க. ஆராதனைக்கு போகிறோன்னு சொல்கிற நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டாமா? ஒழுங்குங்கிறமா? அப்போ சோத்திரம், சும்மா இருக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது. ஆமை சோத்திரம், வாயை திறந்து சத்தமாய் பாடி தேவனை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். மௌனமாக இருக்கிறதை தவிர்த்து கொள்ளணும். 2வது, ஆராதனை நேரத்தில் அங்கும் இங்கு வேடிக்கை பார்க்கிறத என்ன பண்ணணும்? தவிர்த்து கொள்ளணும். சில பேர் ஆராதனை பாருங்க, அந்த ஜன்னல்கிட்ட நின்றுக்கிட்டு அப்படியே பிராக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, இந்த மலை மேலே வச்சே நம்ம இப்போ அப்படி பிராக்கு பார்ப்போம்னா, ஒரு டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஒரு பஸ்ஸு ரோட்டு மெயின் ரோட்டுக்கு முன்னால் ஒரு சபை இருக்குன்னா நம்ம நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. இங்கே யாராவது வருவாங்களா? எதுவும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போதே சோத்திரம், பார்த்த மரமே தான் அங்கே இருக்கு, வேற ஒன்றும் புதுசாக மரம் என்ன பண்ணலை. இப்படி இருக்கும்போதே இங்கிட்டு அங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் நினைப்பேன், சோத்திரம், இவங்கெல்லாம் சிட்டியில் சர்ச்சில் போய் ஆமை சோத்திரம் விட்டா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் கூட கவனம் செலுத்த முடியாது. ஆனால் வேதம் ஆமை சோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, 6ஆம் நேரத்தில் அங்கே இங்கே என்ன பண்ணக்கூடாது, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, கண்ணை திறக்கவே கூடாது. பாடல் வரிகள் தெரியலைன்னா தான் பார்த்து படிக்க, அதுக்கு தான் கண்ணை திறக்கணும். ஒருவேளை வரிகள் தெரியுமானா கண்ணை மூடி தான் கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். கண்ணை திறந்தாலே நம்முடைய கவனங்கள் சிதறும். அப்படி இருக்கா? அது அப்படிப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்ளணும், ரைட். 3வது காரியம், பிரசங்க வேலையில் மொபைல் ஃபோனை என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இங்கே அப்படி இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அநேக சபைகளில் அதுவும் திரள் கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சோத்திரம், 100 கணக்கில் 1000 கணக்கில் சோத்திரம், எல்லாரையும் ஊழியக்கார கவனிக்க முடியும். இங்கேனா நான் டக்குன்னு பார்த்துருவேன். ஒரு 100 பேருக்குள்ளே இருக்கும்போது அதை கண்காணிச்சிடலாம். ஆமை சோத்திரம், அதுக்கு மேலே போகும்போது கண்காணிக்க முடியாது. ஆமை சோத்திரம், அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபோனை வச்சு சோத்திரம் ஏதாவது மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது செய்தி வந்திருக்கா. சோத்திரம், எங்கே பிரசங்க வேலையில் இதெல்லாம் நடக்குது அநேக சபைகள். அதனால தான் இந்த பகுதியை அவங்க எழுதி கொடுத்துக்கிறாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பகுதி நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்கப்படணும். அதே போல் முக்கியமாக அடுத்து பாருங்கள், பிரசங்க வேலையில் தூங்குறது. பிரசங்க வேலையில் இது எல்லா சபையிலையும் அநேகர் செய்கிறாங்க. பிரசங்க வேலையில் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவிர்த்து. தூக்கம், ஒரு வேளை இரவு வேலையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை தூங்க முடியாமல் போயிருக்கும், கடின உழைப்பாக இருந்திருக்கும். அப்படின்னாலும் தூக்கம் வரலைனாலும் தூக்கம் வருதுனாலும் வெளியில் எந்திரிச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து என்ன பண்ணணும், சோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி செஞ்சுருக்கிறேன். ஆமாம் சோத்திரம். ஒரு முறை தான் என்னால் தூக்கத்தை தாங்கவே முடியல, நேராக போய் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன்.
சர்ச்சு நைட் ப்ரேயரில் என்ன நான் காய்ச்ச மாத்திரோட தூக்க மாத்திரையும் கொடுத்துருக்காங்க, அதையும் தூக்கி போட்டுட்டேன். என்னடா என்னால் நிற்கவே முடியல, அந்த அசத்துது. என்னால் சுத்தமாக முழங்காலே என்ன முடியல. ஒரு மணி நேரம் இரவு ஜபத்தில் இருந்து பார்த்தேன், ஒன்றும் கதை ஆகலை. அவன் நேராக போய் படுத்து தூங்கிட்டேன். சோதரம். அப்புறம் தான் காலைல இன்னும் இப்படி ஆயிருச்சே அப்படின்னு பார்த்தா சோதரம் அதில் ஒரு மாத்திரை. என்ன மாத்திரையா இருக்கு? தூக்க மாத்திரையா இருக்கு. சரி போகட்டும், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மளால ஈடுகட்டவே முடியல, இது மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா வேற என்ன செய்ய முடியும்? சோதரம். இதுவும் கெட்டு அதுவும் கெட்டுறதை விட பேசாம படுத்து நிம்மதியாக என்ன பண்ணிடணும்? தூங்கிடணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு வாரமும் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒவ்வொரு கூட்டத்திலையும் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி தூக்கம் வருதுன்னா அது தூக்க பிசாஸ். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்ணணும்? துரத்தணும். இயேசுவின் நாமத்தினால் மூஞ்சியை போய் அடிச்சு நம்ம மனசுக்குள்ள ஜெபிச்சு சோதரம். இதெல்லாம் சபைக்குள்ள தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அடுத்து பிரசங்கத்துல குறை கண்டுபிடிக்கிறது. குறை கண்டுபிடிக்கிறது. ஆமே சோதரம். அப்படிப்பட்ட பகுதியை நம்ம என்ன பண்ணிக்கணும்? எந்த வார்த்தையை விட்டுட்டார், எதை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இயேசுடைய பிரசங்கத்தில் சதுசேயர்களும் பரிசேயர்களும் வேத பாரகர்களும் எதற்காய் தேவனை தேடி வந்தார்கள்? அவருடைய வார்த்தையிலே குற்றம் பிடிப்பதற்காக. அதை புறஜாதிகள் செஞ்சுட்டு போகட்டும், எதிர்ப்பாளர்கள் செஞ்சுட்டு போகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வார்த்தை வசனத்திலே குற்றம் பிடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்ளணும். அடுத்து சோதர வசனத்தை சொல்லும் போது சந்தேகப்படக்கூடாது. இந்த வசனத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசமாய் சந்தேகமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் பேசுகிறார், இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லி, அதுபோல வசனத்திற்கு தன்னை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆமே சோத்திரம். ஒருவேளை சில கண்டிக்கிற, சிச்சிக்கிற, ஒருவேளை சோத்திரம் குத்தப்படுகிற, உணர்த்தப்படுகிற ஒரு வசன வார்த்தை நமக்கு நேராக வருதுன்னா அதற்கு நேராக நம்மளை என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுக்கணும். அதற்கு மாறா எதிர்த்து நிற்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. ஆமே சோத்திரம். அவர் இப்படி பேசுகிறார். கடந்த நாட்களில் சோத்திரம் ஒரு விசுவாசி சோத்திரம் இன்னொரு சபையில், அவர் ஒரு தகப்பனார். அவர் சபையில் கர்த்தர் நல்லா பேசுகிறார், ஊழியக்காரர் அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார், நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லார். திடீர்னு சோத்திரம் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அவர் பேசுகிற சரியில்லை, அவர் பேசுகிறதே எனக்கு பிடிக்கல. என்னடா விஷயம்னு பார்த்தா சோத்திரம் அவர் டிவி பார்க்குறது பாவம் தப்புன்னு பிரசங்கிச்சிருக்கிறார். அவர் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வீட்டுக்கு போனால் எதை பார்க்குறார்? டிவி பார்க்குறார். இப்போ அவர் அந்த வசனம் குத்த உடனே இப்போ இந்த ஊழியக்காரர் சரியில்லை. ஆமை சோத்திரம். நல்லா ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு வந்தார். ஏன்னா இவரை குத்திருச்சு அந்த வசனம், அந்த வார்த்தை, அந்த காரியம் என்ன ஆயிடுச்சு? குத்துனதுனால இப்படி ஒரு காரியம். அப்படி இருக்கக்கூடாது. ஆமை சோத்திரம். நம்மளை ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் ஒருவேளை குத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வருமானால் நம்ம ஒப்பு கொடுத்துறோம். ஆண்டவரே, இப்படி ஒரு வார்த்தை வசனம் வருது, என் வாழ்க்கையில் இந்த இடத்துல இப்படிப்பட்ட தீமை இருக்கு, நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து போகணுமே ஒழிய அதற்கு என்ன பண்ணக்கூடாது? வசனத்திற்கும் வார்த்தைக்கு ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது சபைக்குள்ளே நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். அல்லேலுயா. சரி, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இப்ப சபையை விட்டு வெளியில போறோம். இப்ப 12 மணிக்கு முடிச்ச உடனே சோத்திரம், 12 மணிக்கா முடிக்கிறீங்க, இன்னும் நீங்க செய்தியே ஆரம்பிக்கல, சோத்திரம் முடிக்க மாட்டேன். நான் ஆண்டோட்ட ஜோம் எப்படியும் 12 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லி தான் ஜோம் பண்ணிட்டு வரேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்ப 12 மணிக்கு முடிச்சுட்டு போறோம் பாத்தீங்களா? அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள். எத்தனை காரியங்கள் தெரியுமா? அதுல கிட்டத்தட்ட சோத்திரம் 7 காரியம் இருக்கு. ஆமை சோத்திரம். அந்த 7 காரியங்கள்ல ஒண்ணு என்னன்னா, பிரசங்கத்தை கேலி செய்யக்கூடாது. பிரசங்கத்தை என்ன பண்ணக்கூடாது? ஆமா, கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கவனக்குறைவா சோத்திரம். கடந்த நாட்கள்ல சென்னை மேயர் சோத்திரம் கொசு வலை வழங்கும் திட்டத்துக்கு கொசு வழங்கும் திட்டம்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல இப்பதான் அரசியல்ல உள்ள வந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. ஆமா, கொசு வலைன்னு சொல்ற இடத்துல கொசுன்னு சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்களே தவறு செய்யும் போது இது ஒரு பெரிய விஷயமா? இதை பெருசுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார்? கடந்து போகிறார். அப்ப முதிர்ச்சியின் அனுபவத்துல இருக்கிற ஊழியக்கார அரசியல்வாதிகள் எப்படி பார்க்கிறாங்கன்னு சொல்லி அந்த பகுதியில பகுத்து காண்பிச்சாங்க. போகட்டும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எதுக்காய் சொல்லி வரேன்? சில சமயங்களில் ஏதாவது சில காரியங்கள் இப்படி வரும்போது அதை சோத்திரம் விமர்சித்து கேலி செய்கிற இடத்திற்கு நேராக என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா.
சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது பிரசங்கத்துக்கு இதெல்லாம் சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும். ஆமை சோத்திரம். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரே, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரே, ஆமை சோத்திரம் அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து கொள்ளணும். ஆமை சோத்திரம். சில சமயங்களில் சோத்திரம் பெரிய பெரிய ஊழியக்காரர்களே ஆமை சோத்திர வார்த்தைகள் பிரசங்கித்து வரும்போது திடீர்னு அந்த ஃப்ளோவில் என்ன ஆயிரும், டங்கு ஸ்லிப் ஆயிரும். ஆமை சோத்திரம். அதை போய் கேலி கிண்டலாக சொல்லக்கூடாது. ரைட். ரெண்டாவது தவிர்க்க வேண்டிய காரியங்கள், தங்கள் பிரச்சனைகளை பெரிதாக பேசி பிரசங்கியார் சொல்வதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொல்லுவார்கள். அதாவது என்ன பண்றது, அவர் இதை கை கொள்ள அதை கை கொள்ளுங்கிறார். இதெல்லாம் கை கொள்ள முடியுமா? இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? நம்முடைய சமுதாயத்தில் இது சாத்தியமாகுமா? நம்ம கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை இவங்களும் கை கொள்ளாம மற்றவர்களையும் கை கொள்ள விடாம என்ன பண்ணுவாங்க, சில காரியங்களில் குழப்பங்களை உண்டாக்குவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்து கொள்ளணும். சத்தியம்தான், கை கொள்ள முடியல தான், ஆனா கர்த்தர் கை கொள்ள ஏற்ற காலத்துல பலனை தந்து என்ன பண்ணுவார், நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் போகணுமே ஒழிய ஆமை சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது, சத்தியத்தை சோத்திரம் கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்க கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்க்கணும். மூன்றாவது காரியமாய் ஆராதனை நடத்துகிறவர்கள், பாடல் குழுவினர், இசை வாசிப்பவர்கள், இவங்களை எல்லாம் கேலி செய்வாங்க. அவங்க குரலை பாரு, கீச்சு 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 கீச்சுன்னு தனியா தெரியுது பார், 4 பேர் பாடும்போது இவங்க குரல் மட்டும் எலி குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு எதையாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, சோத்திரம் மியூசிக் போடும்போதே திடீர்னு டெம்போவை ஏற்றிட்டான் ஆராதனையில். சோத்திரம் பார்த்தியா, என்ன திடீர்னு பாடிட்டு டம்மு டம்மு டம்முன்னு சத்தம் என்ன பண்ணுது வேகமா, டெம்போலாம் அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ சோத்திரம், அப்போ தடுமாற்றங்கள் வரும்போது அதை நம்ம கிண்டல் கேலி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள். ஆமை சோத்திரம். அதுபோல தன்னை காத்து கொள்வதற்காக ஊழியத்தை குறை சொல்வது. ஆமை சோத்திரம். சரியா இல்லையே, ஆராதனை சரியா இல்லையே, ஆமா சோத்திரம், இன்னைக்கு செய்தி சரியா இல்லையே, ஊழியங்கள் சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னை அவங்க என்ன பண்ணணும், காத்து கொள்வதற்காக மற்றவர்களை என்ன பண்ணிடுவாங்க, குற்றப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை சரியா இல்லைன்னா தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா, தேவ செய்தி பரலோகத்திலிருந்து வரணும், ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், ஜோமன். இதெல்லாம் சபைக்கு வெளியில போகும்போது ஆமை நடக்கிற காரியங்கள், இதை நாம் தவிர்த்து கொள்ளணும். அடுத்து ஊழியத்திற்கு வருகிறவர்களை கெடுத்து வரவிடாமல் என்ன பண்ணுது, குழப்புவது. ஆமை சூத்திரம். ஆமா, நானும் தான் போன வாரம் ஊழியத்துக்கு போனேன், அங்கே இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு, இன்னைக்கு நீ போறியா, நான் அதனால தான் இப்பெல்லாம் போறதில்லை அப்படிம்பாங்க. இப்படி 4 பேர் சொல்லிட்டா சோத்திரம் ஊழியத்துக்கு வரேன்னு நினைக்கிறது என்ன ஆகாது, அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்க. இப்படி ஊழியத்திற்கு இவங்களும் போக மாட்டாங்க, போறவங்களையும் போக விட மாட்டாங்க, குழப்பவாதி, குழப்பி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், தவிர்த்து கொள்ளணும். அடுத்து 6வது காரியமாய் சபை ஊழியர்கள் முன்பு போல் இல்லை என்று கூறி தன்னை நீதிமானை போல் என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. முந்தியெல்லாம் நல்லா இருந்தாரு, இப்பெல்லாம் சரியில்லை, இப்பெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது. ஆமை சோதரம். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், தவிர்த்து கொள்ளணும். 7வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஆமை சோத்திரம். வீட்டில் அமர்ந்து பிள்ளைகள் மத்தியில் சபையை குறை சொல்லக்கூடாது. வீட்டில் பிள்ளைகளோடு இருந்து என்ன பண்ணக்கூடாது, சோத்திரம் ஒரு விசுவாசி சரியில்லை, இல்லை சபை சரியில்லை, ஊழியர்கள் சரியில்லை, ஊழியங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்படி பேசினா என்ன விளைவுகள் உண்டாகும்னா, இப்படிப்பட்டவர்களின் பிள்ளைகள் பின் நாட்களில் சபைக்கும் ஊழியர்களுக்கும் அடங்காதவர்களாய் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் வளர்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னு ஒரு பிராக்கெட்ல போட்டிருக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இது அநேக சபைகளில், அநேக விசுவாச குடும்பங்களில் அநேக வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஆமை சோத்திரம். அப்படி நம்ம குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள் நஷ்டப்பட்டுறக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமை சோத்திரம். பிள்ளைகளுக்கு சபையை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் மேன்மையாக பேசினாதான் அவங்க கர்த்தருக்குள்ள சரியான ஜீவியத்துக்குள்ள வந்து சேருவாங்க. இல்லைன்னா அவங்க சோத்திரம் அவங்க வாழ்க்கையில தடம் புரள ஆரம்பிச்சிருவாங்க. பின் நாட்கள்ல தான் அதோடைய பாதிப்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்படி 7 காரியங்கள் சபையை விட்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில தவிர்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள். நமக்கு வாட்ஸ்அப்ல வரும்போது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற பாவங்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நான் அதை மாத்தி சொல்றேன். கர்த்தர் நல்லவரா இருக்கு. என்ன பாவம்? சபைக்கு வர்றதுக்கு முன்னால செய்யற பாவங்கள், சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செய்யற பாவங்கள், சபையை விட்டு போகும்போது செய்யற பாவங்கள். ஞாயிற்றுக்கிழமையே இவ்வளவு பாவங்களை செய்வார்களானால் மற்ற நாட்கள் எவ்வளவு செய்வார்கள்? கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்படின்னு தான் வந்திருக்கு.
கர்த்தருக்கு நல்லவர். அல்லேலூயா. சரி, போகட்டும். இது கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அதனால தான் இந்த பகுதியை கொஞ்சம் நான் விளக்கி இந்த காரியங்களை சொன்னேன். இதெல்லாம் நம்ம பாவம்னு எடுக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தவிர்த்து கொள்ள வேண்டிய பகுதிகள். இதெல்லாம் தவிர்த்து கொண்டோம்னா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா?